வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தான். இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான ஒரு மரத்தை பத்தின கதையை தான் பார்க்க போறோம். அந்த மரத்துல என்ன காய்க்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த மரத்துல ஐஸ்கிரீம் காய்க்குமா? கதையோட தலைப்பு ஐஸ்கிரீம் விளைந்த மரம். யார் அந்த மரத்தை கண்டுபிடிச்சாங்க? அந்த மரம் எங்கிருந்து வந்துச்சு? அந்த மரத்தோட ரகசியம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமத்துல ராமுன்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு விளையாடுறதுக்காக ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல நிறைய பூச்செடிகளும் பழ மரங்களும் இருந்துச்சு. ஒரு நாள் ராமு தோட்டத்துல விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தை பார்த்தான். அந்த மரத்துல ஒரு வித்தியாசமான ஒளிவட்டம் தெரிஞ்சிச்சு. அவன் கிட்ட போய் அந்த மரத்தையே உன்னிப்பா பார்த்தான். அப்ப அந்த மரத்துல ஒரு தேவதை தெரிஞ்சாங்க. ராமு அந்த தேவதை கிட்ட நீங்க யாரு அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த தேவதை நான் உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க. ராமு அப்படியா அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த தேவதை சொன்னாங்க உனக்கு என்ன வேணும்னு. அப்போ ராமு சொன்னா எனக்கு இந்த தோட்டத்துல எல்லா பழங்களுமே கிடைக்கும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் மட்டும் இங்க இல்லைன்னு சொன்னான். அப்ப அந்த தேவதை சொன்னாங்க இந்த மரத்துல இருந்து உனக்கு வேணுன்ற ஐஸ்கிரீமை நீ எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. ராமு அத நம்பவே இல்லை. சிரிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் அவன் அந்த மரத்தை போய் பார்த்தான். அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அந்த மரத்தோட கிளைகள்ல குட்டி குட்டியா முட்டுக்கள் தெரிய ஆரம்பிச்சுது. ராமுக்கு ஒரே ஆச்சரியம். இது என்ன புது வித்தியாசமான மொட்டுகளா இருக்கு, இதுல எப்படி ஐஸ்கிரீம் காய்க்கும் அப்படின்னு யோசிச்சான். நாட்கள் போக போக அந்த மொட்டுகள் எல்லாம் பளபளப்பான சுவையான ஐஸ்கிரீம்களா மாற ஆரம்பிச்சது. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம்னு விதவிதமான விதவிதமான ஐஸ்கிரீம்கள் அந்த மரத்துல தொங்க ஆரம்பிச்சது. ராமுக்கு ஒரே சந்தோஷம். அவன் தினமும் அந்த மரத்துக்கிட்ட போய் தனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை பறிச்சு சாப்பிடுவான். கொஞ்ச நாள்ல இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவிருச்சு. மற்ற குழந்தைகள் எல்லாம் ராமுவோட தோட்டத்துக்கு வந்து அந்த அதிசய மரத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ராமு நல்ல பையன்ல. உடனே அவன் அந்த ஐஸ்கிரீம் மரத்துல இருந்து எல்லா ஐஸ்கிரீம்களையும் பறிச்சு தன் நண்பர்கள் எல்லாருக்கும் கொடுத்தான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஐஸ்கிரீமை சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க. அந்த வினோதமான ஐஸ்கிரீம் மரம் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. குட்டி, இந்த கதையிலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? சந்தோஷம் எப்பவும் பகிர்ந்து கொள்றதுல தான் இருக்கு. ராமு மட்டும் தனியா அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டிருந்தா இவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா இல்லை. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம மைக்ரேட் டிவி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு சூப்பரான ஒரு கதையில நான் உங்களை பார்க்குறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.